என் கனி, இவனை பார்க்கறதுக்காக தான் என்னை வீட்டுக்கு போன்னு நாய் விரட்டுற மாதிரி விரட்டினியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு கனி. நீ செஞ்சது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ இப்படி இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல கனி. நீ ஏன் இப்படியெல்லாம் அப்போவே பார்க்குற எல்லாரும் சொன்னாங்க, உன் பொண்டாட்டியை ரொம்ப தலைமையில தூக்கி வச்சு ஆடாத, அவள் ஒரே அடியாக உன்னைய விரட்டி விட்டுட்டு எங்கேயாவது ஓடத்தான் போறா, நீ அவளுக்கு ரொம்ப இடம் கொடுக்குற அப்படியெல்லாம் சொன்னாங்க. அவங்க பேச்செல்லாம் நான் கேட்காம ஒரு முட்டாள் மாதிரி உன்னைய கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருந்த பாரு, அதுக்கு நீ ரொம்ப பெரிய பரிசு கொடுத்துட்ட கனி. ஏண்டா போலீஸே, நீ கூட இருந்தே குழி பறிச்சிட்டல, என் வாழ்க்கைக்கு நீ நல்லது பண்ணுவன்னு நினைச்சேன்டா. ஆனா நீ இப்படி ஒரு விஷக்கிருமியா இருப்பன்னு கொஞ்சம் கூட கனவுல கூட நினைச்சு பார்க்கலடா. எப்படிடா உனக்கெல்லாம் மனசு வருது? இப்படி அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படுறிய? நீ கேட்டா நல்லா இருப்பியடா. நீ எல்லாம் படிச்சு என்னடா பிரயோஜனம்? சீ கலை, கொஞ்சம் நிப்பாட்றியா? என்ன எதுன்னு தெரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு பேசிட்டே போனா என்ன அர்த்தம்? இங்க எதுக்கு இவன் வந்தா? என்கிட்ட என்ன பேசுறான்னு உனக்கு தெரியுமா? எதுவா இருந்தாலும் கேட்டுட்டு பதில் சொல்லு. நீ எல்லாம் எப்படி அப்படியெல்லாம் கேட்ப? அதுக்கெல்லாம் கொஞ்சமாவது படிச்சிருக்கணும், அறிவு இருக்கணும். நீ தான் ஒரு காட்டு மிரண்டி பாயிலாச்சே. எதை பார்த்தாலும் உன் கண்ணுக்கு தப்பா தான் தெரியும். உன் பொண்டாட்டி யார்கிட்ட நின்று பேசினாலும் அது நீ தப்பா தான் நினைப்ப. அது உன்னோட புத்தி. இங்க பாருங்க, என் புருஷனுக்கு என்ன வேணா பேசுறதுக்கு உரிமை உண்டு. நீங்க ஆனா ஏன் முன்னாடி அவனை எதுவும் பேசாதீங்க சொல்லிவிட்டேன். என்ன கனி, நாடகம் நடிக்கிறியா? நாடகம் நடிக்கிறியான்னு கேட்குறேன். பேசுடா பேசு. நாங்கள் படிக்காத ஆளுதான், காட்டு மிராண்டி தான். ஆனால் எங்களுக்கு யார் எப்படி பேசணும் என்ன பேசணும்னு எல்லாம் தெரியுமுடா. இப்படி போகிற வர வழியெல்லாம் அடுத்தவன் பொண்டாட்டி கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கிற ஆள் கிடையாது. நாங்கள் கண்ணியமாக ஊருக்குள்ளே நடக்கிறோம்டா. நல்லா இருக்கிற எங்கள் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ண வந்திருக்கிய. ஏய், வீட்டுக்கு வரப்போறியா இல்லை வேற எதுவும் முடிவு பண்ணி வச்சிருக்கியா? சொல்லு. கலை, தயவு செஞ்சு நான் சொல்ல வரதை காது கொடுத்து கேளு. ஏன் இப்படி கண்ண பண்ணான்னு கத்திக்கிட்டு இருக்க? அசிங்கமா இருக்கு. பாக்குறவங்கள தப்பா நினைக்க மாட்டாங்களா? என்ன இதெல்லாம்? நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ இப்படி இருக்கவே மாட்டியே. எப்பவும் என்ன நம்புவ, என்னைய பத்தி நீ எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன்னு சொல்லிதானே இவர்கிட்ட நான் பேசுறதுக்கு வந்தேன். நான் எதுக்கு வந்தேன், என்ன பேசுனேன்னு ஒரு வார்த்தை கேட்காம நீ பாட்டுக்கு உனக்கு இஷ்டப்பட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இத்தனை நாளா என் கூட குடும்பம் நடத்தி என்னைய புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் இல்ல? என்னதான் நீ என்னை நல்லா பாத்துக்கிட்டு இருந்தாலும் எல்லா ஆம்பளைங்க மாதிரி தானே. என் மேல சந்தேகப்படாம என்ன பண்ணுவேன்? ஆம்பளைங்களோட புத்தியே பொம்பளைங்களை சந்தேகப்பட்டது தானே. போதும் சாமி, போதும். நீ என்னைய பேசுனதே போதும். நம்ம புருஷனாச்சு, நம்ம எது செஞ்சாலும் ஏத்துக்குவான். அவனுக்கு நம்மளை பத்தி தெரியும். அடுத்தவங்க நம்மளை நம்பலனாலும் பரவாயில்ல, தாலி கட்டின புருஷன் ஒருத்தவன் நம்மளை நம்பினா போதும்னு நான் நினைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நல்லா செருப்பால் அடிச்ச மாதிரி என்னை ஒவ்வொரு கேள்வியும் கேட்டகளை. தயவு செஞ்சு இனி என்கிட்ட பேசாத. நீ செஞ்சது தப்பு, அதை நான் கேட்கையில உனக்கு கோவம் வருதா? அப்படி நீ தப்பு பண்ணாதவளா இருந்தா என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. இந்த மாதிரி நான் இவங்கிட்ட பேச போறேன், பேசலாமா வேணாமனு புருஷனோட முடிவை கேட்டுக்கணுமா இல்லையா? அப்ப இவன் தான் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குறாரு, நம்ம எது பண்ணாலும் ஒத்துக்குவான்னு நினைப்பா. அவனுக்கு நின்னு பதில் சொல்லிட்டு போடி. கல்யாணத்துக்கு முன்னாடி உன் இஷ்டத்துக்கு இருந்திருக்கலாம். ஆனா கல்யாணம் ஆன பிறகு ஒரு பொண்ணு ஒவ்வொன்றும் செய்யும் போது அது புருஷனுக்கு எதுவும் பாதிப்பு வருமா, இல்ல நம்ம கட்டிக்கிட்டு போன குடும்பத்துக்கு எதுவும் அவமானம் வருமானு நடக்கையில கூட பார்த்து நடக்க முடியே. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இப்படி நடு ரோட்ல இந்த நாரப்பாய கூட நின்று பேசிருப்பியா? சி, மானம் கட்டவன். ஏய், என்னடா கருவா பையில என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி எதுக்கு என்கிட்ட பேச வந்தாங்கன்னு தெரியுமா உனக்கு? முதல்ல நீங்க என்னமா பேசுங்க, அதை பத்தி எனக்கு என்ன இருக்கு? எனக்கு தெரியக்கூடாதுன்னு ரகசியமா பேசிக்கிட்டு இருந்திருக்கீங்க. இவ இப்படி எல்லாம் பண்ணது எவனுக்கு தெரிஞ்சதுன்னா என்னைய இதை காரி துப்புடுவேன். இவளோட குணம் தெரியாம என் பொண்டாட்டி அப்படி இப்படின்னு இவளை பத்தி நான் என்னென்ன சொல்லி வச்சிருக்கேன் தெரியுமா? இங்க பாரு கலை, உன் மனைவி நீ நினைச்ச மாதிரியே நல்ல பொண்ணுதான். அவங்கள மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் கலை, அவங்க மேல ஆசைப்பட்டு விருப்பப்பட்டுதானே அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அப்புறம் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? இப்ப நீ பேசுனது அவங்களை எவ்வளவு காயப்படுத்தும்னு தெரிஞ்சு பேசுனியா இல்ல தெரியாம எதுவும் பேசுனியா? 1000 பேர் பார்த்துட்டு வந்து தன் பொண்டாட்டிய பத்தி சொன்னாலும் கட்டுன புருஷன் நம்பிக்கையில இருக்குடா. நீ ஒரு ஆள் அவங்கள நம்பினா போதும், அவங்க எதை வேணா செய்வாங்க. சட்டம் மட்டும் பேசுற சட்டம் எதுக்குடா? என் பொண்டாட்டி கூட நடு ரோட்ல நின்று பேசுற நீ? அப்படி என்ன இருக்கு உனக்கு என் பொண்டாட்டி கிட்ட பேச வேண்டிய அவசியம்? ஏதோ முன்னாடி பார்த்தா பேசுனா லவ் பண்ண, இப்பதான் எனக்கு அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல. அப்புறம் என்ன கல்யாணம் ஆன பிறகு உங்க உறவு அவ எதுவும் வாங்கிட்டு சொன்னால என்ன? என் புருஷன் வேலைக்கு போட்டு சம்பாதிக்கல, எனக்கு ரூபா கொடுத்து உதவுன எதுக்கு? ஒரு பொண்ணு கொஞ்சம் ஜோகமா இருந்துட்டா போதுமே, உடனே ஆறுதல் சொல்ற அரவணைக்கிறேன்னு சொல்லி அடுத்த வீட்டு குடும்பத்தை கெடுக்க வந்துருவானுவேன். உன்னைய மாதிரி 4 பேர் இருக்கிறதால தான்டா நல்லா இருக்கிற குடும்பமும் நாசமா போகுது. இந்த பேர் கலை, நான் யார் குடும்பத்தையும் கெடுக்க நினைக்கல. அப்படி எல்லாம் உன் வாழ்க்கையை நான் வீணாக்கணும்னு நினைச்சிருந்தா கனி கழுத்துல நீ தாலி கட்டின அடுத்த நாளே வாக்க நீ என் கூட நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம்னு கூப்பிட்டு இருந்தா ஒரு நிமிஷம் கூட உன்னைய பத்தி யோசிக்காம நீ கட்டின தாலி அறுத்து எறிஞ்சிட்டு வந்திருப்பாடா. சரி பாவம், அந்த பொண்ணு மேல உசுர வச்சிருக்கானே, இவனுக்கு நாம எந்த கெட்டதும் பண்ணக்கூடாது, எதுவோ நல்லா வாழ்ந்துட்டு போன பாரு, அவ போக போக புரிஞ்சுக்குவான்னு சொல்லி நான் தள்ளி போனது உனக்கு அவ்வளவு கஷ்டம் இல்ல? என்ன என்னமோ எனக்கு வாழ்க்கை பிச்சை போட்ட மாதிரி பேசுற? அவங்க உங்களுக்கு தெரிஞ்சா போதும், நான் உனக்கு வாழ்க்கை பிச்சையெல்லாம் கொடுக்கல. உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் இப்ப வர நான் ஒதுங்கி போய்கிட்டு இருக்கேன் கலை. ஆனா உன் தங்கச்சி தான் வீணா தேடி வந்து என்கிட்ட பிரச்சனை பண்றா, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. என்ன
ஏன் தங்கச்சியா அவளை எதுக்கு இப்ப இருக்கிற? ஏலே நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிற? நீ கொஞ்சம் படிச்சவன் வேலையில இருக்கிறவனா எல்லா பொண்ணுங்களையும் வளைச்சு போடுவியா? முன்னாடி என் பொண்டாட்டி பின்னாடி சுத்தின, இப்ப என் தங்கச்சியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஏய், உன் தங்கச்சியை வளைச்சு போடணும்ல எனக்கு அவசியம் கிடையாது. நான் இப்படி சொடக்கப்பட்ட 1000 பொண்ணுங்க வரிசையா வந்து நிப்பாங்கடா. உன் தங்கச்சி தான் என்னை லவ் பண்ணுன்னு என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா. அவகிட்ட நானு எனக்கு கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லை, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணு என்னை விட்டுட்டு போயிடுச்சு, அவளை தவிர என்னால யாரையும் ஈரெடுத்து கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்டா. ஆனா அது கேட்காம உன் தங்கச்சி போய் உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி அவளை கூப்பிட்டுட்டு வந்து என்கிட்ட பேச சொல்லியிருக்கா. அவ சொன்னதால எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா கனிதான் பாவம். உன் தங்கச்சி தான் கனிய என்னையும் அவரையும் எப்படியாவது சேர்த்து வைங்க, இல்லைன்னா செத்துருவன்னு சொல்லி எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கா. பாப்பா, நீ தனியா பேசணும் என் பொண்டாட்டியை கூப்பிட்டு போனது இதுக்குதானா? இது தெரியாம நான் வேற ஏதாவது பேசிட்டேன். போலீஸ், அப்படி என் பொண்டாட்டி எதுவும் சொல்றதா இருந்தா என்கிட்ட நேரம் சொல்லி என்னை விட்டு பேச சொல்ல வேண்டியதானே? ஏற்கனவே ஒரு நாள் கனியை எதிர்ச்சியா பார்த்ததுக்கு உங்க அம்மாவும் உங்க அக்காவும் அவளை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டாங்களா. அதான் மறுபடியும் எதுவும் பிரச்சனை வேணாம்னு சொல்லிதான் அவ உங்ககிட்ட சொல்லாம விட்டுருப்பா. தயவு செஞ்சு கனியை புரிஞ்சுக்கோ, அவன் நல்ல பொண்ணுடா. அதெல்லாம் எனக்கு தெரியும். என் பொண்டாட்டியை பொறுத்தி எனக்கு தெரியும். நீ ஒன்னும் நல்ல வச்சு கொடுக்கணும். ஆமா, தெரிஞ்சு மட்டும் என்னப்ப பாவம், அவ அழுதுட்டு போறா. இங்க பாரு கலை, எனக்கு கல்யாணத்துல எல்லாம் சுத்தமா விருப்பம் இல்ல. அப்படியே நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் உன் தங்கச்சியை கனவுல கூட கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன் என்னவா? என் தங்கச்சி நல்ல பொண்ணு தானே? அப்ப உன் மனசுல இன்னும் என்ன வச்சிருக்க? அவளை கட்டிக்க வேண்டியதானே? அப்ப கல்யாணமே ஆகாம இப்படி இருந்தா என்னதான் அர்த்தம்? என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சதுன்னா உன் வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறேன். என் தலைமையில நானே என் தங்கச்சி உனக்கு கட்டி வைக்கிறேன். கலை, தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. கல்யாணங்கிறது நம்ம வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக பண்றது. ஆனா நான் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணா என் சந்தோஷமே போயிடும். என் போலீஸ், நீ என் சித்தியை பார்த்துட்டு என் தங்கச்சியும் அப்படி இருப்பான்னு நினைச்சுக்கிட்ட. அவ அப்படிலாம் கிடையாது. நல்ல பொண்ணு, அவளும் உன்னைய மாதிரி படிச்சிருக்கா, உனக்கு ஏத்த மாதிரி இருப்பா. அதெல்லாம் இல்ல கலை, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. திடீர்னு நானே உன் தங்கச்சியை கட்டிக்கிட்டாலும் கனி முகத்துல எப்படி முழிப்பேன்? 2 பேரும் நாம ஒரு இடத்துக்கு போகணும், வரணும், ஒன்னா இருக்கணும். எப்படி கலை உன்னால ஏத்துக்க முடியுமா? என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. என் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு நடக்கணும்னு எழுதி இருந்ததுன்னா அது கண்டிப்பா நடக்கும். ஆனா உன் தங்கச்சி கூட நடக்காது. கனியும் உன்னைய மாதிரியே தான் என்கிட்ட வந்து பேசினா. ஏன் இப்படியே இருக்கீங்க, உங்களுக்காக ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க, நீங்க இந்த மாதிரி தனியா கல்யாணம் பண்ணாம இருந்தா 4 பேர் என்னையே தான் தப்பா சொல்லுவாங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் அப்புறம் என் முடிவை சொல்றதுக்குள்ளதான் நீ வந்துட்ட. வந்ததும் என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம இப்படி எல்லாமா பேசுவாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன்டா, நீ யாரு உன் பொண்டாட்டியோ நம்புறாங்களோ நம்பலையோ, நீ நம்பு. அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் சரிதான், அவங்க அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நீ உறுதியா இருக்கணும். இந்த ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கையில எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கும்டா. சரி போலீஸ், நீ சொல்றதும் சரிதான். என்ன இருந்தாலும் நீ படிச்சவன் தான், கரெக்டா பேசுற. எப்படிலாம் அப்படிலாம் பாயிண்ட் பேச தெரியுது? நான் தான் கூப்பிட்ட பையன். அவன் இந்த மாதிரி உண்டா இருக்கிற நேரத்துல அவளை என்ன சொல்லி கஷ்டப்படுத்தணும்னு தெரியாத கஷ்டப்படுத்திட்டான். இப்ப என்கிட்ட புலம்பி என்ன பிரயோஜனம்? போய் சமாதானப்படுத்து. போலீஸ், ரொம்ப நன்றியா. உன்னை மாதிரி ஒரு நல்ல மனசு யாருக்கும் வராது. கனி சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு நீ இப்படி எல்லாத்துலயும் விட்டு கொடுத்து போறிய. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்குமியா. உனக்கு ஒரு தம்பியா இருந்து உனக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நான் செய்யறேன், சரியா? உனக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாத. என்னை மன்னிச்சிரியா. நான் தெரியாதனமா உன்னையும் கனியும் சேர்த்து வச்சு தப்பா பேசிட்டேன். ஆனா அது எப்படி தப்புன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இனி நீ எப்ப வேணா கனிக்கிட்ட பேசலாம், நீ வந்து என் வீட்டுல சாப்பிடலாம், சரியா? இனி எவன் எது சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. என் பொண்டாட்டி பத்திரமத்தை தங்குமியா. சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத, நீ வீட்டுக்கு போ. பாவம் அந்த பிள்ளை கோவமா போச்சு. திடீர்னு எதுவும் எக்கு தப்பா முடிவு எடுத்துட போகுது. இப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்ம கோவத்துல பேசுற ஏதாவது ஒரு வார்த்தை தான் அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தி அவங்க எதுவும் தப்பான முடிவு எடுக்கிற அளவுக்கு போயிடுது கலை. இனிமேட்டும் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணாத. ஆமையா, சரியா சொன்னேன். என் பொண்டாட்டி எதுவும் தப்பான முடிவு எடுத்துட்டா அப்படிதான் என் வாழ்க்கையே போயிடுச்சு. என் பொண்டாட்டி வயிற்றுல என் புள்ள வளருது. அவளை நான் கண்ணு கருத்துமா சந்தோஷமா பார்த்துக்க வேண்டிய நேரம் இது. நான் எப்படி இருக்கேன் பாத்தியா? ஐயோ, இனி நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. என் கனியா போய் தப்பா சொல்லிட்டேனே. என் கனி அப்படிப்பட்டவனு நான் புரிஞ்சுக்காம விட்டுவிட்டேனே. ஐயோ, பரவாயில்ல, போ, நீ வீட்டுக்கு போ முதல்ல. சரி போலீஸ், நீ பார்த்து போயிட்டு வா, நான் போய் கனியை பாக்குறேன், சரியா? கலை, பார்த்து பொறுமையா போ. பரவாயில்ல, ஒண்ணும் இல்ல. இனியும் நான் இந்த ஊருக்குள்ள இருந்தா அது கனிக்கு தான் பிரச்சனையா மாறும். எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் ஊரை விட்டு கிளம்புறது தான் நல்லது. கனி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அவள் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அவள் சந்தோஷத்துக்கு நான் தடையா இருப்போம்னு இருந்ததுன்னா அப்படி நான் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேன். என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, கனிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏமா, உன் மருமக மாசமா இருக்குன்னு சொன்னால, ஆனா வயிறு இன்னும் பெருசாவாம அப்படியே இருக்கு. என்னம்மா காரணம்? எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. ஒருவேளை அவ எதுவும் வேலை செய்ய பந்துக்கிட்டு நம்மகிட்ட நடிச்சுக்கிட்டு கிடக்குறாளோ? ஏண்டி, இப்பதானே 2 மாசம் ஆகுதே. இரு பாக்கும். அது இல்லாம வாந்தி எதுவும் எடுக்க மாட்டேங்கிற, நல்ல விருப்பப்பட்டதெல்லாம் திங்குற. அதனாலதான் சொன்னேன். நமக்கு என்னடி தெரியும், அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் யாரு எப்படி நடிக்கிறாங்கன்னு நம்ம எல்லாம் கண்டுபிடிக்க முடியுது. ஆனா நாம கூட அவள மாதிரியெல்லாம் இருக்க மாட்டோமா? புருஷனை கையில போட்டு வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் போடுற பத்தியா? நம்ம புருஷெல்லாம் மாசமா இருக்கப்ப இப்படியே உழுந்து கவனிச்சுக்கிட்டாங்க. ஆனா என் தம்பிக்காரன் ஏன் அப்படி மாறி போனானே தெரியல.
வீடு வீடு இருந்த போது என்னத்த செய்ய, ஆரம்பத்துல எல்லாம் அப்படித்தான் இருக்கும். போதானே தெரியும். புதுசா ஒரு பொருள் கிடைச்சா அதுல கையில போட்டு உருட்டிக்கிட்டு தான் இருப்போம். அப்புறம் கொஞ்ச நாள் போனுச்சுன்னா அதை சீனு கூட பார்க்க மாட்டோம். அப்படியே தூக்கி எந்திட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தாண்டி உன் தம்பிக்காரனும். கல்யாணம் ஆன புதுசுல 2 பேரும் எலியும் பூனையும் மட்டும் அடிச்சுக்கிட்டு கிடந்தாங்க. அப்புறம் இப்ப நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவன் ஏதோ அவ பின்னாடி சுத்திக்கிட்டு கிடக்குறேன். இல்லன்னா அவன் வீடு தங்குற ஆளா அவன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாரு, அவன் வீட்டுக்கும் வர மாட்டான், அவளையும் கண்டுக்க மாட்டேன். அதுதான் நடக்க போகுது. ஆஸ்பத்திரிக்கு போய் எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் 2 பேத்தையும் ஆளை காணோம் பாரு. உன் மருமகாரி நல்ல வர வழியில பண்டமும் போரமும் வாங்கி தின்னுகிட்டு தான் வர போற. கனியே கனியே ஏமா கனி எங்கம்மா? இது என்னடி இது கூத்தா இருக்கு? 2 பேரும் போகையில சேர்ந்து ஜோடியா போனீங்க. இப்ப தனியா வந்து கனி எங்க பனி எங்கன்னு கேட்டா நான் யார சொல்றது? ஏமா அவ வீட்டுக்கு வரலையா? வீட்டுக்கும் வரல, காட்டுக்கும் வரல. ஏலே 2 பேரும் போகையில ஒண்ணா கை கோத்துக்கிட்டு தானே போனீங்க. இப்ப நீ மாட்டுக்கு தனியா வந்து அவளை தேடுற. எங்க அவ? ஏமா வழியில ஒரு பிரச்சனைமா, அதனால கோச்சிக்கிட்டு வந்துவிட்டா. வந்தவ நேரா வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினைச்சேன், ஆனா காணோம். எனக்கு அப்பமே தெரியும்டா. 2 பேரும் நல்லா ஈனு பல்ல கட்டிக்கிட்டு இழிச்சுக்கிட்டு போகும்போதே தெரியும் வரையில சண்டையோட தான் திரும்பி வருவீங்கன்னு. வீட்டுக்கு வராம எங்கடா போயிருப்பாவ? என்ன சண்டையா இருந்தாலும் நேரா வீட்டுக்கு தானே வந்திருக்கணும். எங்க போனான்னு தெரியலையே. வாரத்துக்கு 2 நாள் சண்டை வாங்கிக்கிட்டு ஓடிடுறேன். இதே அவளுக்கு பொழப்பா இருக்கு. புருஷன் முண்டாட்டிக்குள்ள அப்பப்ப சண்டை வரத்தான் செய்யும். அதுக்காண்டி இப்படி சொல்லாம கொள்ளாம விட்டுட்டு ஓடுறதே. போ தேடி பாரு எங்க திடீரான்னு தெரியல. குமுதா தேவையில்லாத பேசாத குமுதா. நீ எப்படி இங்க வந்து உட்காந்துருக்கியா? மாமா கிட்ட சண்டை போட்டு தானே வந்திருக்க. அந்த மாதிரி தான் எல்லாரும் ஆத்திரத்துல என்ன வேணா முடிவு எடுப்பாங்க. நான் தான் ஒரு பைத்தியக்காரன், அவசரப்பட்டு ஏதோ அவளை பேசிட்டேன். எங்க போனாலும் தெரியல. ஐயோ, அவ அக்கா வீட்டுல தான் இருப்பா, போய் பாரு. நான் வரையில பாத்துட்டு தாமா வந்தேன், அங்க எங்கேயும் இல்லம்மா. அங்க இல்லையா? அப்ப எங்க அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிருப்பா. அவங்க அம்மா வீட்டுக்கா? அவ அப்படி நான் இல்லாம தனியா போக மாட்டாளே. நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்க அவ அவங்க ஆத்தா வீட்டுக்கு போக மாட்டா, அவங்க ஆத்தா கிட்ட பேச மாட்டான்னு. ஆனா நீ இல்லாத நேரத்துல அவ அப்படியே ஒட்டி ஓரவாடிக்கிட்டு தான் இருக்க. நாங்களா இது சொன்னா நீ எங்க கேட்க போற? எம்புட்டு நெஞ்சில தைரியம் இருக்கும் இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடி இருக்க பாரு. அம்மா நான் உங்க அம்மா வீடு வர போய் பாத்துட்டு வரேம்மா. எதுக்குடா நீ போற? அங்கெல்லாம் ஒண்ணும் போக தேவையில்ல. போன மாதிரி சண்டை நடந்தப்பவே அந்த அம்மா என்ன பேச்சு பேசுனுச்சு. அடங்காதவ எங்கேயும் ஓடி போனானா அவளை போய் தேடி தேடி கூப்பிட்டுட்டு வருவிய? அவளா திமிரு அடங்கி வரட்டும். இப்படி அவளை நீ பின்னாடியே துரத்துக்கிட்டு இருக்கிறதுலதான் ஒரு நாளைக்கு ஒரு சண்டை வாங்கிட்ட. தேடி கண்டுபிடிச்சிருக்கான் பாரு, ஊருக்குள்ளே எங்கேயும் இல்லாத மாதிரி பொண்ண. இல்லை போய் சோத்தை சாப்பிட்டுட்டு பேசாம பாடுடா. ஏம்மா என்னம்மா, அவங்க அம்மா வீட்டுல அவ இருக்காளா இல்லையான்னு தெரியாம எப்படிம்மா என்னை சாப்பிட சொல்ற மனசு வந்து? எங்க போயிருக்க போறாவ? அழுது கட்டா குட்டிச்சவரு அவ வருவா, வந்து சாப்பிடுவா. சும்மா பொண்டாட்டி நீ பின்னாடி அலையாதடா. இப்படி ஒரு வாட்டியாவது அவளை விட்டு பிடிச்சாதான் அவளுக்கு உன்னோட அருமை தெரியும். இல்லாட்டி உன்னைய பத்தி சுத்தமா நினைச்சு கூட பார்க்க மாட்டா. இப்பமே பாதி அடிமை ஆயிட்ட. அவ சண்டை போட்டுட்டா நீ ஓடி ஓடி கூப்பிட்டுட்டு வா. உன்னைய முழு அடிமையாவே வச்சுக்குவா பாரு. என் மேலதான் குமுதா தப்பு இருக்கு. நான் தான் அவளை தப்பா பேசிட்டேன். அப்ப நான் தானே போய் கூப்பிட்டுட்டு வரணும். ஆம்பள 1000 பேசுவான், அதனால அப்படியே போயிடுறத. நல்ல பொம்பளைனா வீட்டுக்கு வந்து எது வருதாலும் பேசி சமாளிக்கணும். இப்படி பாதிலே அத்துக்கிட்டு போறவெல்லாம் குடும்பத்துக்கு லாக்கி இல்லாதவட. அப்ப எங்க பேச்ச கேட்காம போய் உன் பொண்டாட்டியை கூப்பிட போற, அப்படிதானே? இது குமுதா எங்கேயாவது போகட்டும் விடு, நமக்கு என்ன, போய் கூப்பிட்டுட்டு வரட்டும். அவளுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் அவன் தான் வந்து நம்ம காலில் விழுவானேன்ற நினைப்படி. இவனும் அதுக்கேற்ற மாதிரி தானே ஆடிக்கிட்டு கிடக்கான். சாம உள்ள போடா. இப்பதான் போறான் பொண்டாட்டியை தேடிக்கிட்டு. ஓடுனவ தானா வருவா. இல்ல அங்கேயே இருந்தாலும் இருக்கட்டும். அவ்வளவு ஆனவன் என்னடா பொண்ணுக்கு? வந்தா வச்சுக்கிட்டு வாழு, இல்லையா அப்படியே இருந்தா போறா போ. சும்மா சும்மா சண்டை போட்டுக்கிட்டு ஓடுனா கூப்பிட்டு வரதுக்கு நீ என்ன கையல? ஏலே நீ எப்படி இருந்தவன், ஏன்டா அப்படி எல்லாம் மாறிட்ட? சரி நிறுத்துங்க, எதுவும் சொல்ல வேண்டாம். அவளே வரட்டும், வருவா அவளே. நான் பேசுனது தப்புன்னு அவளுக்கு தெரியும். அதை நான் தெரியாம தான் பண்ணிருப்போன்னு அவளுக்கு தெரியும். அதை புரிஞ்சுக்கிட்டு வந்தா வரட்டும். இதுதான் நல்ல ஆம்பளைக்கு அழகு. சும்மா சும்மா இப்ப பாரு பொண்டாட்டியை பிடிச்சி தொங்கிக்கிட்டு கிடக்காத. ஏமா போய் அவனுக்கு சோத்த போடுமா, அவன் சாப்பிடட்டும். சாப்பிட்டு நல்லா நிம்மதியா படுத்து தூங்குடா போ. போனவளுக்கா திரும்ப வர தெரியும். ஏன் அவளுக்கு கை இல்ல கால் இல்ல? ஒருத்தவங்க போய் கூப்பிட்டாதான் வருவாளா என்ன?